நெருக்கடி கொடுக்கும் திருமா கூட்டணியை விட்டு வெளியேறிக்கலாம் சிஎம் விஜய் அதிரடி. கடந்த 9 வருடங்களாக திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வந்த விசிக நாடாளுமன்ற தேர்தலில் 2 சீட், சட்டசபை தேர்தலில் 8 தொகுதி என இந்த சொற்ப தொகுதிகளை பெறுவதற்கே அறிவாலயம் வாசலில் பலமுறை ஏறி இறங்கி போராடி பெற வேண்டிய சூழலில்தான் திருமாவளவன் நிலைமை திமுக கூட்டணியில் இருந்திருந்தது. திருமாவளவன் பரிதாப நிலையை பார்த்துதான் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பு ஆட்சியில் பங்கு தருகிறோம், அதிகாரத்தில் பங்கு தருகிறோம், கூட்டணிக்கு வாருங்கள் என விஜய் கூட்டணி கதவை திறந்து வைத்திருந்தார். ஆனால் 8 சீட் கொடுத்தாலும் பரவாயில்லை என திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்தார் திருமாவளவன். தேர்தல் முடிந்த பின்பு வெறும் 2 தொகுதிகளில் மட்டுமே வென்ற விசிகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்து அமைச்சரவையிலும் இடம் கொடுத்து அழகு பார்த்தார் முதல்வர் விஜய். ஆனால் அமைச்சரவையில் இடம்பெற்ற பின்பு திருமாவளவன் தரப்பில் இருந்து தொடர்ந்து தாவேக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அதிகாரிகள் மாற்றம் என பல அரசின் விவகாரங்களில் திருமாவளவன் தலையீடு இருப்பதாகவும் இதை முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் தாவேக ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்பதற்கு முன்பு தங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு 2 வாரிய தலைவர் பொறுப்பு வேண்டும் என திருமாவளவன் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிடம் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது விசிகவுக்கு கொடுத்துள்ள சமூக நீதி அமைச்சர் பொறுப்பு வேண்டாம், போக்குவரத்து துறை வேண்டும், ஆகையால் இலாக்காவை மாற்றிக் கொடுங்க என்றும் திருமா தரப்பில் இருந்து தாவேக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் விசிக தரப்பில் திருச்சி கிழக்கு தொகுதியில் திருமாவளவன் போட்டியிட வேண்டும், வெற்றி பெற்று துணை முதல்வராக வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வலுத்து வருகிறது. இதனால் தொடர்ந்து தாவேக தரப்பில் கடும் கோபம் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா முதல்வர் விஜயிடம் கலந்து ஆலோசித்திருக்கிறார். இதன் பின்பு விசிக தரப்பிடம் ஆதவ் அர்ஜுனா ரொம்ப கராராகவே பேசியிருக்கிறார் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சரவையில் இலாக்கா மாற்றி தர முடியாது, 2 வாரிய தலைவரெல்லாம் கொடுக்க முடியாது, ஒரே வாரிய தலைவர் தான் கொடுக்க முடியும், அந்த ஒரு வாரிய தலைவர் பொறுப்பும் கூட விசிகவில் நாங்கள் தேர்வு செய்யும் நபருக்கு தான் கிடைக்கும் என்றும், மேலும் இடைத்தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தாவேக வேட்பாளர் தான் போட்டியிடுவார்கள், கூட்டணி கட்சிகளுக்கு சீட் இல்லை, மேலும் விசிக உடனே திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்துவிட்டு இனி தாவேக அரசுக்கு எதிராக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் விசிக தரப்பிடம் தெரிவித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனன், மேலும் இஷ்டமிருந்தால் கூட்டணியில் இருங்கள், இல்லை என்றால் தாராளமாக கூட்டணியை விட்டு வெளியேறிக் கொள்ளலாம் என்று விசிக தரப்பிடம் கராராகவே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் எப்படிப்பட்ட பின்விளைவுகள் ஏற்படும் என்பதை தற்பொழுது புரிந்து கொண்ட தாவேக தலைமை தனி மெஜாரிட்டியில் ஆட்சியை தொடர்ந்தால் மட்டுமே சுதந்திரமாக செயல்பட முடியும் என முழுக்க இடைத்தேர்தலில் கவனம் செலுத்த தொடங்கி இருக்கிறது தாவேக. இதுவரை அதிமுகவில் இருந்து 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைந்திருக்கும் நிலையில் இன்னும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணையலாம் என தகவல் வெளியாகியுள்ளது.